அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து 3500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3500 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு உள்ளதால் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 71 அடி உயரம் கொண்ட வைகை அணையில் தற்போது 63 அடியில் நீர்மட்டம் உள்ளது. 3500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி மாவட்டம் வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 3500 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தேனி மாவட்ட ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை 71 அடி உயரம் கொண்டது. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 63 அடி நீர்மட்டம் உள்ளது. கடந்த 3 மாதத்திற்கும் மேலாக வைகை அணையிலிருந்து மதுரை, திண்டுக்கல் மற்றும் மாவட்ட பாசனத்திற்கும் சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் தொடர்ந்து திறக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில பார்த்தீங்கன்னா வைகை அணையின் பூர்வீக பாசனத்துக்காக பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு குடிநீர் மற்றும் நிலத்தடி நீரை பெருக்க வகையில் வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அந்த மாவட்ட பூர்வீக பாசன விவசாயிகள் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்று தற்பொழுது பார்த்தீங்கன்னா வைகை அணையிலிருந்து மொத்தமாக நீர் இருப்புல பார்த்தீங்கன்னா 600 மில்லியன் கன அடி திறக்க அரசு உத்தரவிட்டது. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் தேவைக்காக தற்பொழுது வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 1500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி வரை, அதாவது 6 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. ஏற்கனவே வைகை அணையிலிருந்து பார்த்தீங்கன்னா பாசனத்திற்கும் குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக பார்த்தீங்கன்னா வைகை அணையிலிருந்து வினாடிக்கு 3500 கன அடி வீதம் தண்ணீர் தற்பொழுது வெளியேற்றப்படுவதால் பார்த்தீங்கன்னா தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தின் கரையோர மக்களுக்கு தற்பொழுது வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹேமலதா.